சகோதரிகளே, மீண்டும் தேவன் நமக்கு இந்த நல்ல ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை முழு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு செய்து பிதாவின் நாமத்தினாலே உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம். எல்லா இடத்திலும் அந்த கிறிஸ்து அவருடைய முகம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வருகையிலே நம்மில் யாரும் வெட்கப்பட்டு போன பிள்ளைகளாக மாற்றப்படாதபடி எந்நேரமும் பரிசுத்தாக நம்மோடு கூட இருந்து அவர் வருகையில் நாம் நம்மை அவரை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இந்த உலகத்தில் நாம் ஜீவன் செய்ய அவருக்காக வாடுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வதாக நாம் ஜெபம் செய்வோம். இதனை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமா இருக்க தேவனே, உம்முடைய அதிசய நாமத்தை கொண்டாந்து ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தை விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவையிலும் இன்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கூடாத ஒரு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதி, ஆனால் ஒவ்வொரு பகங்களை ஆசீர்வதி. தெய்வத்தின் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கு தான் இது மூலமாக பிரயோஜனப்பட உதவி செய்து ஒவ்வொரு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்பது உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இன்னும் ஆண்டுடைய சபைக்குள், இன்னும் ஆண்டுடைய மந்திக்குள் வருவதற்கு யாரெல்லாம் நீ தமிழை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் அனைவரும் வருவதற்காக வேலையற்ற அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உதவி செய்யணும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். எனேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும் என்று சொல்லப்படுகிற இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Yes,
taken from the book of Psalms, chapter 11, verses 1 to 7. Beginning to read at 1. In the Lord put I my trust. How say ye to my soul, flee as a bird to a mountain? For lo, the wicked bend their bow, they make ready their arrow upon the string, that they may brightly shoot at the upright in heart. If the foundations be destroyed, what can the righteous do? The Lord is in his holy temple, the Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids try the children of men. The Lord trieth the righteous, but the wicked, and him that loveth violence, his soul hateth. Upon the wicked he shall rains, snares, fire, and brimstone, and an horrible tempest. This shall be the portion of their cup. For the righteous Lord loveth righteousness, his countenance doth behold the upright. Here ends the Bible reading. Thanks be to thee, O God. கடந்த வாரத்தின் செய்தியின் இரண்டாவது பாகம் இது. என் நிலையில் நான் இருந்தாலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வருகிறார். அது எந்த நிலையானார்? அந்த பாடலில் நாலு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை காட்டிலும் ஏராளமான காரியங்களில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட நிலையாய் இருந்தாலும் கர்த்தர் வருகிறார். போன வாரத்தில் சொன்னேன், கர்த்தர் வந்தது பெரிய காரியம் அல்ல. நாம் எந்த நிலையில இயேசு கிறிஸ்து இருந்தால் போமா போக வேண்டுமே. அதுதானே உண்மையான நோக்கம், கிறிஸ்தவத்தின் நோக்கம் அதுதான். எந்த நிலையில் இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அந்த இடத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் ஏனோ தான வேண்டும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்திலே நாம் வருவது ஒரு முறைத்தான், 2 முறை யாராலும் வர முடியவே முடியாது. தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட மனுஷன் தேவனுக்காக வாழ்ந்து அவன் மரித்தார், மறுரூபமாக்கப்பட்ட அவன் பரலோகத்துக்கு போவான். போனவன் மறுபடியும் உலகத்தில் வந்து ஆட்சி செய்ய முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை, உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உதறி தள்ளிவிட்டு உதாசீனமாக நினைத்து தன்னை ஒரு தீர்க்கதரிசி நினைத்தாலும், தன்னை ஒரு பெரிய போதகர் என்று நினைத்தாலும், உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் இந்த உலகத்திலே மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து அவன் செத்தால், அவன் மரித்தால், அவன் போகிற இடம் நரகமாகத்தான் இருக்கும். அங்கிருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. ஆகையால் நாம் மரிப்பதற்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க கடவோம். உண்மையான இயேசு கிறிஸ்து எது? நான் நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சரியான இயேசு கிறிஸ்துவா இல்லையா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு, நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இயேசு உண்மையிலே கரெக்டான சரியான இயேசு கிறிஸ்துவா? ஒரு மனுஷன் மரித்து போனான், அவன் தேவனில் மரிக்காமல், தேவனில் இல்லாமல் மரித்து போய்விட்டு இருக்கிறான். கிறிஸ்துவில் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் மரித்து விட்டு இருக்கிறான். அவன் நரகத்துக்கு போனான். போனவருக்கு தான் தெரிகிறது அங்கே இருக்கிற வேதனை. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கு வருகிறது. அவன் போன அந்த பயங்கரமான நரகத்திலே அவனுக்கு இருக்கிற சகோதரமார்கள் வரக்கூடாதான். ஆகியால் யாராகிலும் போய் அவனுடைய சகோதரனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நல்ல ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய சகோதரனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கே போனால் மறுபடியும் வெளியே வர முடியாது. ஒரு முறை தான் போக முடியும், வெளியே வர முடியாது. அவன் என்னத்தான் ஒரு நல்ல எண்ணங்கள் அங்கே கொண்டிருந்தாலும் அந்த எண்ணங்களை இங்கே நிறைவேற்ற முடியாது.
ஆகையால் மரிப்பதற்கு முன்பதாக இந்த காரியத்தை அவன் யோசித்திருக்க வேண்டும். யாராக இருந்தால் நீங்களும் கூட மரிப்பதற்கு முன்பதாக யோசியுங்கள். ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்களா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கூடாது? உண்மையான இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போவதனாலே, கிறிஸ்தவ சபையில போவதனாலே, ஞானஸ்தானம் என்று எடுத்ததினாலே, திருவிருந்து எடுத்ததினாலே, கர்த்தருடைய வருகையை காத்திருப்பதனாலே பெரிய காரியம் அல்ல. நாம் செய்கிறது அனைத்தும் உண்மையாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் செய்கிற காரியம் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா? அதுதான் ஒவ்வொரு வினாடியும் நாம் யோசிக்க வேண்டிய காரியம். உலகத்தின் காரியங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினாடியும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, நம்பிக்கொண்டிருக்கிறேனே, இது நிச்சயமாக பரலோகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறதா என்பது தான் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு வினாடியும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். பயங்கரமான ஒரு காரியம், வேதனைக்குரிய ஒரு காரியம். ஒரு மரமானாலும் அது செத்து போன பின்பு மறுபடியும் துளிர்க்குமா? தண்ணீர் வாசனை கண்டான். ஆனால் மனுஷன் மரித்த பின் அவன் எங்கே? ஆகையால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாமல் கர்த்தரிடத்தில் கேட்டு, ஆண்டவனே இந்த நல்ல வழிகளை நடத்த வேண்டுமே ஆண்டவனே, யதார்த்தமான கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆண்டவனே, எனக்கு உதவி செய்தலும் என்று நீங்கள் செவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 வசனத்தை வாசிக்க போகின்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 23ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வார்கள், கள்ள கிறிஸ்துக்கள். ஆகையால் தான் மிகவும் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபமே அல்ல, கஷ்டமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியினால் அல்லாமல் இந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வது மிகவும் கஷ்டம். ஆகையால் தான் இந்த பரிசுத்த ஆவிக்காக நாம் தினந்தோறும் வேதனையோடு ஜெபிக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறான், ஆண்டவனே நான் பாவம் செய்தேன், ஆனாலும் உன்னுடைய நல்ல ஆவியை தயவு செய்து என்னை விட்டு எடுத்து போடாது. உன்னுடைய ஆவியானவர் எப்பொழுதும் என்னுடைய இருக்குவது, நான் இப்பொழுது செய்தது பாவம் தான், பாவத்தின் நிமித்தம் நம்முடைய நல்ல ஆவியை என்னை விட்டு போகக்கூடாது, எந்நேரம் என்னோடு இருக்க வேண்டும். எந்நேரம் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இருந்தால் அவர் அந்த ஆவியானவர் சொல்ல, இதுதான் இயேசு கிறிஸ்து, அது இயேசு கிறிஸ்து அல்ல என்று சொல்ல. சில வேளைகளில் நமக்கு கொடுக்கப்படுகிற கஷ்டத்தின் மூலியமாக நம்மையே சில வேளைகளில் நாமே நம்மை கேட்டுக்கொள்கிற, நான் யதார்த்தமான வழியில தான் போய்கொண்டிருக்கிறேனா, நான் போகிற பாதை சரியா, நான் இன்றைக்கு மனிதன் நான் பரலோகத்துக்கு தான் போவேனா என்று நினைக்கத்தக்கதாக சில வேளைகளில் கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்பேற்பட்ட கஷ்டத்தை தான் இயேசுவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்த யோவானுக்கும் உண்டானது. ஆரம்பத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தையும் இப்பொழுது முடிவில் அவன் சொல்லுகிற வார்த்தையும் சற்று வேதனைக்குரியாகத்தான் இருக்கிறது. அவன் பரலோகத்துக்கு போயிருக்கிறான், ஆனாலும் பரவாயில்ல, அந்த கடைசியான நேரத்திலே அவனே தடுமாறுகிறான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கும் பொழுது
உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான். இவர்தான் மணவாளன், இவர்தான் தேவனுடைய குமாரன். என்றெல்லாம் சொன்ன ஒரு யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது, ஐயா உமாரை நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா, என்னை எடுத்துக்கொள்ளலாமா என்று தடை செய்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது கொடுத்து விடு. இப்படி நாம் எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையா இருக்கிறது என்று சொல்லித்தான் ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்கு சொல்லி இருக்கிறார், எவன் மீதும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறாரோ அவர்தான். அக்னினாலே தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர். இவன் தண்ணீர் கொடுக்கிறார். அந்த அவரோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, எல்லாம் தெரிந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவிதத்தில் கடைசி நேர்கட்டத்தில் வந்த பொழுது அந்த கஷ்டம் அவனை சூழ்ந்து வேதனை கொடுக்கும் பொழுது அவனுக்கே ஒரு சந்தேகம் உண்டாகி, எலியாவை போல இவனும் போதும் ஆண்டவனே உமக்காக ஜீவித்தது போதும், உண்மையாக இருந்தேன் ஆனால் நான் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறேன் சொல்லத்தக்கதா இவன் சொல்லுகிற 2 சீஷர்களை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் ஒரு கேள்வி கேளுங்கள், வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்பொழுது ஒரு சந்தேகம். எவ்வளவு அதிகமான வார்த்தைகளை இயேசுவை பற்றி பேசின இவனுக்கு கடைசி அந்த கட்டத்திலே ஒரு சின்ன ஒரு சந்தேகம், வருகிறவர் நீர் தானா இல்லை என்றால் வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கத்தக்கதாக அவனுடைய வேதனைகள் அவள் அவ்விதமாக இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அது 2 இடத்திலே ஒரே மாதிரி தான் எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 7:19. அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பிறகு கடைசியா ஒரு வசனத்துக்கு அர்த்தம் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் கொஞ்சம் இடறி இருக்கிற மாதிரி இயேசுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை யோவானுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் கூட, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற காரியங்கள் அனைத்தும் இயேசுக்கு காணப்பட வேண்டும். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு இத்தனை காரியத்தை செய்ததாக இருக்க வேண்டும்.
நான் மறுபடியும் உங்களுக்கு படிக்கிறது பாருங்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் 21 வசனம், அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள், குருடர் பார்வையடைகிறார்கள். இது உண்மையான சரீர சம்பந்தமான ஒரு கூட்டுத்தனம் அல்ல. இயேசுவையே காணாமல், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் அவன் வார்த்தையாய் இருக்கிற இந்த புஸ்தகத்தை விருப்பத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்டார். பிசாசினாலே கண்கள் அந்தகாரப்பட்டு இருக்கிற குருடராக மாற்றப்பட்டு இருக்கிற மனுஷன் இயேசுவை இந்த உலகத்திலே அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய உடனடியாக ஒரு காரியம், அவன் வேதத்தை திறந்தாக வேண்டும். காரணம், வேதத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறான். அவன் ஆராய்ச்சி செய்ய போகிறான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை தேவனில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை நம்மிடத்தில் வந்து வாசம் செய்தது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் பார்வை அடைந்தவன் இப்படியாக செய்வான். நீங்கள் போய் கண்டவைகளும் கேட்டவைகளும் யோவானுக்கு அறிவியுங்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். ஏதோ ஒரு எடுத்து போய் கொண்டிருக்கிறவன் சபைக்கே ஒருவன் வரவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு சப்பானி. இப்பொழுது அவன் குதித்து எழுந்து ஆலயத்துக்கு நம்மை கட்டிலும் முன்னதாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது சப்பானி அல்ல, அவன் ஆண்டவர்களால் குணமாக்கப்பட்ட ஒரு சப்பானியாக இருக்கிறான். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். உண்மையான குஷ்டரோகி அல்ல, பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள். பாவம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஒரு குஷ்டரோகி. பழைய ஏற்பாட்டு குஷ்டரோகி வேற, புதிய ஏற்பாட்டில் எவன் பாவியோ அவன் தான் குஷ்டரோகி. குஷ்டரோகி சுத்தமாகிறார். செவிடர் கேட்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை செவிடர்கள் இதுவரைக்கும் கேட்காதவர்கள் கேட்கிறார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிற மரித்தாலும் எழுந்திருப்பான். அடுத்த கடைசியான ஒரு காரியத்தை பாருங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் எங்கெங்கெல்லாம் தரித்திரர்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னிலேயே நான் இருந்தால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவது ஒன்று என்று சொன்னார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த நிலையில இருக்கிறாரோ அங்கே நாம் போவது மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நானே கிறிஸ்து சொல்லி வந்து பொய்யான அடையாளங்கள் செய்வார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ இத்தனையும் செய்து கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தை, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்களை தேடி போன வார்த்தையும் சொல்லி இருக்கிறேன். தரித்திரன், பிச்சைக்காரன், பணம் இல்லாதவன், அவனுக்கும் ஒரு முகவரி இருக்கிறது. அவனை குறித்து 4 வார்த்தை சொல்லலாம். அசட்டையாக நினைக்கவே முடியாது. அவனை பற்றி நாம் பேச வேண்டும். அவனுக்கு ஒரு விலாசம் இருக்கிறது. ஆகையால் தெய்வத்தின் பிள்ளைகளே, உண்மையான இயேசு இப்படியாக இருப்பார். மறுபடியும் லூக்காவில் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:17 சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வருகிறார், ஒரு ஆலயத்துக்கு வருகிறார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து 4ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம், 4ஆம் அத்தியாயம் லூக்காவில் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 17ஆவது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து
வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டது. அவர் இப்ப வாசிக்க போகிறார். அவர் புஸ்தகத்தை விரித்த போது அங்கே எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசுவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். முதல் வசனமே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரருக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. கிருபையுள்ள வார்த்தை, மற்றவர்களை திட்டுகிற வார்த்தைகள் அல்ல. இரண்டு விதமான திட்டத்தில் இருக்கிறது வேதத்தில். ஒன்று, ஒரு மனுஷன் தவறு செய்கிறான் என்று சொன்னால், பாவத்தின் பிச்சில மாட்டிக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், அவன் பெரியவனோ சிறியவனோ படித்தவனோ படிக்காதவனோ மிகவும் பணம் வைத்தவனோ பணம் இல்லாதவனோ கடிந்து கொண்டு நாம் உபதேசம் பண்ண வேண்டும். இது வேறு, இது ஒரு விதமான ஒரு காரியம், இது நல்லது. ஆனால் ஒரு போதகன் என்று சொல்லப்படுகிறவன் ஜனங்கள் மீது வைத்திருக்கிற வைராக்கிய குணம், கசப்பான குணம், மற்றவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது என்கிற ஒரு நினைவினால் அவரை திட்டுதல், அது வேறு காரியம். கிருபையுள்ள வார்த்தை அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருக்கிறது ஏதோ ஒரு கிறிஸ்து, ஒரு பிசாசு அந்த மனுஷனை போதகன் என்று சொல்லி அவனை உண்மையான ஒரு போதகனாக வைத்து ஏராளமான ஜனங்களை கர்த்தரிடமிருந்து விலகும்படி செய்வதற்காக இருக்கிற ஒரு ஊழியக்காரன். அவன் ஒரு ஊழியக்காரன், அவன் ஒரு நடிகன். இயேசுவை போல நடித்துக் கொண்டிருக்கிறான். இயேசுடைய ஊழியக்காரனை போல நடித்துக் கொண்டிருக்கிறான் அல்ல. உண்மையான இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தரித்திரனை தான் தேடி போக வேண்டும். கடந்த வாரத்தில் சொன்னது போல லட்சக்கணக்கான ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒவ்வொருவரும் கொஞ்சம் தான் கொண்டு வர முடியும். உண்மையான ஊழியம் செய்தார். ஒரு செய்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்கத்தான் முடிகிறது. ஆனால் அந்த ஜனங்களை விசாரித்து நடத்துவர்கள் யார்? போன வாரத்தில் இதுதான் சொன்னேன். மரம் நட்டவன் நடுகிறவன் பக்கத்தில் இருந்து நீர் பாய்ச்ச வேண்டும். கவனமாக கேளுங்கள். ஒரு மனுஷன் மரத்தை நடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய வேலை, அவன் அந்த மரத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ஒரு 5 வருஷம் ஆகிலும் அந்த மரத்துக்கு பிறகே அவன் போக வேண்டும். அவனோடு கூட பேச வேண்டும். வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். 1 யோவான் 2 இந்த காரியத்தை இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, நான் காகிதத்தினாலும் மையினாலும் எழுத எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, பூர்ணமாய் இருக்கும்படி நான் முகமுகமாய் உங்களுக்கு வந்து பேச நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பது ஒரு காகிதத்தினாலும் மையினாலும் செய்துகிற ஒரு காரியம் தான் இது. இப்படி செய்வதனால எந்த பிரயோஜனம் இல்லை. உண்மையா ஒரு விசுவாசி
அவன் பக்கத்துல நின்று முகமுகமாய் அவனோடு கூட பேசி நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் என்று தான் ஆரம்பிக்கிறான் தன்னுடைய வசனம். எப்பொழுது ஒரு ஊழியக்காரன் வேற ஒரு மனுஷனுக்கு போய் அவன் இந்த ஒரு காரியத்தை செய்கிறானோ, காகிதத்தினாலும் மையினாலும் எழுதாமல் முகமுகமாய் பேசுகிறானோ, அங்கேதான் ரட்சிப்பே உண்டாகிறது. தூரத்துல இருந்து பேசவே முடியாது. ஒரு வசனத்தை சொன்னால் பிரசங்கித்தால் விசுவாசம் தான் மாற்றி அடைகிறது. ஒரு மரத்தை போல நிலத்தில் போட்ட உடனே அது தன்னுடைய வேலையை செய்கிறது. அதுக்கு மேலே செடி கிளம்பி வரும், கீழே வேர்கள் போகும் வரும். அந்த நேரத்திலே தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த நேரத்தில் தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஒரு நல்ல மனுஷன் என்று சொன்னால் மரத்தை நடுவது மாத்திரமல்ல, பக்கத்தில் நின்று தண்ணி ஊற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மரத்திலே லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. அந்த மரத்திலே லட்சக்கணக்கான மரங்களும் லட்சக்கணக்கான விதைகளும் லட்சக்கணக்கான பழங்களும் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது. அவன் ஊற்றவில்லை என்று தண்ணீர் ஊற்றவில்லை என்று சொன்னால் அந்த மரமானது இவனை சபிக்கும். நான் சும்மா ஒரு செல்ஃப்ல இருந்தேன்பா, பைத்தியக்காரன் பாவி கொண்டு வந்து அவனுடைய சித்தம் எதுவோ அவனுடைய அந்தரங்க நோக்கம் எதுவோ சும்மா சொல்லிட்டான். என்னை கவனிப்பார் யாரும் இல்லை. நான் என்னில் இருக்கிற அத்தனை மரங்களும் என்னோடு கூட சாகிறது. என்னுடைய சரித்திரம் இங்கேயே முடிகிறது. என்னால ஏராளமான மரங்கள் வர வேண்டியதா இருந்தது, என்னால ஏராளமான விசுவாசிகள் வர வேண்டியதா இருந்தது. இங்கே நான் சாகிறேன். அவன் தண்ணி ஊற்றாத ஒரே காரணத்தினால. ஆகையால் இந்த ஒரு காரியம் யாரால பண்ண முடியும் என்று சொன்னால், எவன் கொஞ்சம் ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறானோ அவனால மட்டும் தான் கொண்டு வர முடியும். 1000, 2000, 10,000 அவர கதைகள் இல்லை. விசுவாசம் நாம் செய்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஊழியக்காரனாக இருக்கிறோம் என்று சொன்னால், தூரத்திலே ஒருவன் நம்மோடு கூட ஐக்கியமாக இருந்து அவனுக்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், நாம் அவனை கர்த்தருக்குள்ள நடத்தி ஏரியால இருக்கிற ஒரு சபையில போய் இருந்துடுப்பா, நான் இவ்வளவு தூரம் வந்து உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பர்சனல் கான்டாக்ட் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரத்தில் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவன் தான் தண்ணி ஊற்ற வேண்டும். என்னால் முடியாது என்று உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவன் சொல்லுவான். அவன் ஒரு பிசாசி பிடித்த ஒரு மனுஷன் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் அந்த தூரத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஒரு காசு மீது கண் வைத்து இருக்கிறவனாய் இருந்தால், என்னிடத்திலே எப்பொழுதும் கான்டாக்ட்ல வைத்துக்கோப்பா, நான் உனக்கு எல்லா செய்திகளையும் சீடி மூலியமாகவும் அப்படியும் இப்படியும் அனுப்பிக்கொண்டே அது படித்தாலே போதும். முடிகிற விஷயம் அல்ல. பர்சனல் டச் இருக்கிறப்பா. ஆகிய ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விசுவாசம் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தனிப்பட்ட விதத்திலே அவன் ஏழையாய் இருந்தாலும் அவனுக்கு போய் ஊழியம் செய்வதற்கு அவன்தான் 10, 15, 20 பேர் கொண்டு வர முடிகிறது. உண்மையான ஊழியம் செய்வோம் என்று சொன்னால். இல்லை என்று சொன்னால், ஏமாற்றுகிறவர்களாக இருந்தால் லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இவங்க லிஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் இவரு எல்லாவற்றையும் அனுப்பினிருப்பார். முடிகிற விஷயமே இல்லை. ஆண்டவனுக்காக ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால், தரித்திரனாக இருந்தாலும் அவன் போய் சுவிசேஷம் அறிவித்து மற்ற ஒரு பணக்காரனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சேவையையும் அவனுக்கு செய்தாக வேண்டும். அதுதான் கண்டிஷன். இதுதான் உண்மையான இயேசுவின் கண்டிஷன், நிபந்தனைகள் என்று சொன்னால் இப்படியாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் செய்ய வேண்டும். மறுபடியும் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அத்தியாயம்
2. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்து இருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஒரு மினுக்கான வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான், கைகளில் மோந்திரமும். அவனை பார்த்து நீ இங்க வா, இந்த நல்ல இடத்துல உட்காரு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. அது எப்படி செய்ய முடியும்? தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, நீ அங்கே நில்லு, நீ அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, என் பாத பண்டிகை வந்து உட்காரு என்று சொன்னால் நீங்கள் உண்மையான விசுவாசிகளே அல்ல. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளுடைய நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஒரு தரித்திரன் ஆலயத்துக்கு வந்தார் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா கனமும் கொடுக்கப்பட்டு அந்த தரித்திரனையும் எல்லாம் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவானை போல மாற்றுவது தான் கர்த்தருக்கு இஷ்டமே அல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை பிடித்துக் கொள்வதும் இவனை அலட்சியம் பண்ணுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் ஒரு தரித்திரன் வரட்டும், அவனை அந்த நிலையில் அல்ல, அவனை அந்த நிலையில கொண்டு போவது தான் இந்த உண்மையான இயேசு கிறிஸ்து. அசட்டை பண்ணுதல் பிசாசின் இயேசு கிறிஸ்து. தரித்திரனை கொண்டு வந்து மேலே வந்து நிறுத்துவது அது உண்மையான இயேசு கிறிஸ்து. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தரித்திரன் என்றைக்குமே தரித்திரன் இருக்க கூடாது. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் அலட்சியம் பண்ணால் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? ஆகையாலே அந்த தரித்திரனையும் அரவணைத்து அவனையும் கிறிஸ்துவுக்குள் விசேஷித்தவனாக நிறுத்துவது தான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய வேலையாக தான் இருக்கிறது. இதை கர்த்தர் விரும்புகிறார். பொய்யான ஊழியக்காரன் அவனை வேண்டாம் என்று சொல்லுகிறான். உண்மையான ஊழியர்கள் அவனை அழைத்துக் கொண்டு அவனை நாளைக்கு ஐஸ்வர்யவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது அவர்களை அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு மரமானது நடப்பட்டு அது வளர்ச்சி அடையும் போது அதுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை என்று சொன்னால் லட்சக்கணக்கான மரங்களை நாம் சாகடித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்விதமாகத்தான் இதுவும் கூட. இந்த தரித்திரன் நாளைக்கு இவனை சூழ் ஏராளமான ஜனங்கள் வரக்கூடும். நாம் அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் அவனால் வருகிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தரை அறியாமலே போய்விடுவார்கள். கர்த்தருக்கு அது இஷ்டம் இல்லை. வருகிறவர் நீத்தானா இல்லை என்று சொன்னால் வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற லிஸ்ட்ல கடைசி சொல்லப்பட்ட 2 இடத்துல 1 கடைசி சொல்லப்படுகிறது. வேற இடத்துல லூக்கான் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அத்தியாயத்திலே கடைசி சொல்லப்படுகிற வார்த்தை, லூக்கான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அத்தியாயத்தில் முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தரித்திரனை தரித்திரனாக பார்க்காதே, நாளைக்கு தரித்திரன் பெரியவனாக மாற்றப்படுவான். அதுக்கு ஊழியக்காரனுடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. பண ஆசை இல்லாத ஊழியக்காரன் அவர் தரித்திரனை மேலே கொண்டு வருகிறான். பண ஆசை உள்ள ஊழியக்காரன் அவனுக்கு எல்லாமே இப்பவே நடந்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு கூட இருப்பதனாலே அவன் பணக்காரை தேடி போய் கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் வேதத்தில் கட்டாயமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
பரிதானமாக வாங்காதிருப்பாயாக. பரிதானம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும். பரிதானம் ஞானிகளுடைய வார்த்தைகளை தாறுமாறாக்கும். எப்பொழுது ஒரு மனுஷன் பரிதானத்தை விரும்பினானோ அவன் ஒரு குருடன். இன்னொரு குருடனை வழிநடத்த முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பரிதானம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும். எப்பொழுது ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு சித்தத்தோட ஊழியம் செய்ய வந்து கொண்டே இருக்கிறானோ அவன் ஒரு குருடன். இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. இருவரும் பள்ளத்தில் விடுவார்கள். பரிதானம் ஞானிகளுடைய வார்த்தைகளை புரட்டும். அவன் பேசுவது சமீபத்து அது இப்பொழுதுக்கு தற்காலிகமான காரியங்கள், அது நிகழ்காரியங்களுக்கு நல்லதாக தோன்றுகிறது. அவனுடைய அஜெண்டா வேறையாகத்தான் இருக்கும். யூதாசை பாருங்கள், அவன் கையில பணப்பை இருக்கிறது. ஆகையால் ஒரு நல்ல ஒரு சகோதரி இயேசுவின் பாதத்துல வந்து தைலத்தை பூசி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்கிறான், இந்த தைலத்தை ஏன் வீணாக்குகிறீர்கள்? இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லி, ஏழைகள் எல்லாம் உங்க கூட தான் இருக்கட்டப்பா. மறுபடியும் சொல்லுகிற காரியம், அவன் திருடனாய் இருப்பதினாலும் பணப்பை அவனுடைய கையில இருப்பதினாலும் அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே தோன்றிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் பணப்பை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருடர். அவர்கள் தரித்திரர் மீது மிகவும் அன்புள்ளவர்களாக இருக்கிறதை போலத்தான் காட்சியளிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதைத்தான் ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாயால பேசும் பொழுது அவன் எவைகளைத்தான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை பாருங்கள். ஆசியாவிலே கிறிஸ்து பிறந்தார். இந்த ஆசியா, இங்கிலீஷ்ல ஏசியா, இந்த ஆசியாவிலே இயேசு கிறிஸ்து பிறந்து சுவிசேஷ வார்த்தைகள் நாம் கொடுக்கப்பட்டு, இந்த சுவிசேஷ வார்த்தையானது மேல் நாட்டுக்கு போனது. ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற எல்லா இடங்களுக்கும் போனது. இதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பாருங்கள், ரோமர் புஸ்தகம் 17ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். ரோமர் 15:26. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேம் என்று சொல்வது ஆசியா. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் விசுவாசிகள், ஆனால் இவர்கள் தரித்திரர். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி எனில், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்று இருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள். ஏசியாவிலிருந்து ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் போய்கொண்டிருக்கிறது சொன்னால் அது ஞான நன்மை. அவர்கள் அந்த ஞான நன்மைகளை பெற்றுக் கொண்ட பிறகு இந்த ஜனங்களுக்கு பணம் கொடுத்தால்
கொடுத்தால் என்று பணம் கொடுத்தால் அது சரீர நன்மை. இவனும் கொடுக்கிறான், அவனும் கொடுக்கிறான். இவன் ஞான நன்மையை கொடுத்து அவன் கிட்ட இருக்கிற சரீர நன்மை பெற்றுக் கொள்கிறான். இது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியம். இது கர்த்தர் அப்படிதான் சொல்லி, அதாவது இவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவன் சுவிசேஷம் அறிவிக்கிற இவனுக்கு பொருள் சகாயம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இது கரெக்டாக போய் கொண்டிருந்தால் எல்லாமே சரியா இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நடந்த விஷயம் அப்படி அல்ல. இவன் அவங்ககிட்ட சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அவனே ஒரு பிரசங்கியராக இவன்கிட்ட பேச வச்சிருக்கான், வைத்துக் கொண்டிருக்கான். இவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது, சுவிசேஷத்தின் எல்லா கண்டிஷன்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் இவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் பணம் கொடுத்தா போதும். ஆனால் அவனை வைத்து பிரசங்கம் பண்ணு சொல்லிட்டு கூப்பிடுறோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. வெறும் பணம் மட்டும் வருகிறது இல்லை, அவனுடைய ஆணவம், பணத்திமீறு, கர்வம், ஆடம்பரம் எல்லாமே அவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுது அவன் பிரசங்கம் பண்ண வருகிறானோ இந்த ஒரு காரியத்தோடு தான் வந்து கொண்டே இருக்கிறான். ஆணவம், கர்வம், ஆடம்பரம், திமிரு, இப்பேற்பட்டவன் என்னத்தை ஊழியம் செய்ய முடியும்? இவன் அவனுடைய விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு அதெல்லாம் சித்தம் ஆகாது. சுவிசேஷம் அறிவிக்கிறவன் ஒருவேளை ஒரு மனுஷன் இவன் சுவிசேஷம் அறிவிப்பது சரீர அது ஞான நன்மை, இவன் அவங்கிட்ட ஒருவேளை சரீர நன்மையாக வாங்கினாலும் அவன் இவனுக்கு உபதேசம் சொல்லக்கூடாது. அவனை வைத்து உபதேசம் சொல்லக்கூடும். சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் அவனுக்கு நமது காரியத்தெல்லாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய கர்வத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான், தன்னுடைய ஆணவத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய கர்வம், தன்னுடைய ஆணவம், தன்னுடைய பணத்திமீறு, தன்னுடைய ஆடம்பரம், இவன் அனைத்தும் கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியங்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். சபை என்று சொல்கிற ஒரு காரியம் கட்டடம் அல்ல. ஒரு குடிசையில நாம் இருந்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்து வருவதற்கு தயாராக இருக்கிறார். கரெக்டான வசனம் சொல்லுகிறதாக இருந்தார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் போதுமாம் கர்த்தருக்கு. உலகமெங்கிலும் 2-3 இருந்தாலே போதும். பில்டிங்ல கர்த்தர் நிச்சயமாக இல்லை. பொய்யான அதிசயங்கள், பொய்யான அற்புதங்கள் அவர்கள் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆகவே தெய்வத்தின் ஜனமே, கர்த்தரை புரிந்து கொள், கர்த்தரை அறிந்து கொள். கர்த்தரை பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியம் இப்படிதான் இருக்குது. சுவிசேஷம் தரித்திரருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆகிய உலகம் எங்கிலும் 1-2 இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் வருது இஷ்டம் கொண்டிருக்கிறார். பில்டிங்கா இருந்தா தான் என்று இல்லை. எங்கே 2 அல்லது 3 பேர் கர்த்தருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர் அந்த இடத்துல கர்த்தர் வந்து விடுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியில நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என் நிலையிலும் நான் இருந்தால் என்னை வெறுக்காமல் கர்த்தர் இடத்தில் வந்தார் என்று சொல்வது சத்தியம் தானே. அதை காட்டிலும் இன்னொரு சத்தியம், என் நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார். எந்த நிலையில் கர்த்தர் இருக்கிறாரோ அவரை நோக்கி போவதுதான் அடுத்தபடியான ஒரு சத்தியம். கர்த்தர் தரித்திரனாக இருந்தால் நீ போவாயா? போ. அதுதான் கர்த்தருக்கு இஷ்டம். லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்மிடத்துல வந்து அத்தனை பேரின் நரகத்தை தள்ளுவதை காட்டிலும் ஒரே ஒருவனை நாம் பரலோகத்திலே கூட்டிக் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை
சீர்மதிப்பாராக. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் பெரிதான ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்றால ஒரே ஒரு ஆத்மாவுக்கு ஊழியம் செய்தாலும் அந்த ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு வருகிற ஊழியக்காரனாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். செய்தியை கேட்டும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல என் நாமத்தை தரித்துக் கொண்டு ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். நானே இயேசு, நானே கிறிஸ்து, நானே கிறிஸ்து என்று சொல்லி. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக எது உண்மையான கிறிஸ்து என்று நிச்சயமாக நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. ஒருவேளை நாம் ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதுவும் இயேசு கிறிஸ்து என்று நம்பினோம் என்று சொன்னார். வேதனை படிக்கிறவர்கள் நாமத்தான் இருக்க முடியும். கர்த்தர் எந்த விதத்திலும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டார். வேதத்தில் திட்டவட்டமாக தேவன் சொல்லி இருக்கிறார் எது உண்மையான இயேசு கிறிஸ்து, எது பொய்யான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆகையால் எல்லாவற்றையும் நம்பிவிடாது. தாவீதை ஜெபித்தது போல தேவனே உடைய நல்ல ஆவி என்னை சரியான வழியிலே நடத்துவாராக என்று தினந்தோறும் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம். யெகோவா உன் தேவனானால் ஏது பயம் வேண்டாம். ஆகையால் மாம்சத்தினால் பிறக்கிற இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவியினால் பிறந்த இஸ்ரவேலர்களாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மாம்சத்தில் பிறந்த இஸ்ரவேலனே அல்ல. அவன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் ஆவியின் பிரகாரமாக பிறக்கிற இஸ்ரவேலன் தான் உண்மையான இஸ்ரவேலன். அவனை குறித்து தான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியினால் பிறந்த இஸ்ரவேலன். அப்பேற்பட்ட இஸ்ரவேலாகிய என் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பாடலை ஜெபத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிறகு நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம்.
நேசிக்கிற பரலோகத்தில் வாசமா இருக்க தேவா தேவனே முடாசி நாமத்துக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம் பிதாவே இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இவைகளும் தம்மை இந்த பிள்ளைகளாக தம்மை ஒவ்வொருவரையும் தகவலை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் உலகம் முழுவதும் தம்மை ஏராளமான அந்தி கிறிஸ்துகள் எல்லா இடத்திலும் நிரப்பப்பட்டிருப்பதை காண்கிறோம் தம்மை எதை உண்மையான இயேசு கிறிஸ்து என்று அறியாமல் போய்கொள்ளத்தக்கதாக தாப்பனை பிசாசன் தன்னுடைய கிரியைகளை நாளுக்கு நாள் இயேசுவை போல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறான் எல்லாம் பொய்யான மாயான காரியங்களை வைத்து பொய்யான அதிசயங்களை வைத்து பொய்யான அற்புதங்களை வைத்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிற பிசாசானவனை பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நிறுவப்பட்டு அவனை துரத்தத்தக்கதாக பிசாசானவனை ஒவ்வொரு சனங்களுடைய தெய்வத்தின் பின்னருடைய காலின் கீழே மிதிக்கத்தக்கதான அதிகாரங்களை ஒவ்வொரு பெற்றோர்கள் உதவி செய்ய என்று பிரார்த்திக்கிறேன் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய பண்டையை போன்ற இழந்து போகாதபடி எந்நேரமும் ஜாக்கிரதையாக இருக்க உதவிச்சதும் எந்நேரமும் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க உதவிச்சதும் தெய்வத்தின் ஆவியானவர் சரியானவர் வழியிலே ஒவ்வொருவரும் நடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஏமாற்றம் அடையாதபடி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய என்று பிரார்த்திக்கிறேன் ஆவியானவர் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பிசாசை எதிர்ப்பதற்கான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கிற வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் வெறுப்புகள் அனைத்தும் தன்னை எடுத்து போட்டு தன்னை முழுவதுமான சந்தோஷம் கொடுத்தவன் பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய தன்னை தயவு இரக்கம் தாராளமாக இருக்க உதவி சென்றனை எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அப்பாவுடைய தழும்புகளுக்காக வருகிற சுகம் கடந்து போவதற்கு உதவி சென்றனை ஒவ்வொருவருக்கும் பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பிசாசினால் தகவலே ஒவ்வொருடைய கண்களும் அந்தகாரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவைகளை உம்முடைய வெளிச்சம் காணுவதற்கு உதவி செய்ய என்று பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு தன் விசுவாசியும் உறுதியாயிருந்து மற்றவர்களை உறுதிப்படுத்திய கருவிகளாக மாற்றி தருவதற்காக ஒவ்வொரு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த ஆராதனை ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனப்பட உதவி செய்ய பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமென் 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 கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.